2 மாநிலங்களவை சீட் அதிமுக கூட்டணி கட்சிக்கு வழங்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், மாநிலங்களவைக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அதிமுகவுக்கு 2 இடங்களில் வெற்றி வாய்ப்பு உள்ள நிலையில் அது கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, வணக்கம். அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய தம்புதுரை மற்றும் ஜி.கே. வாசன் ஆகியோரது பதவிக்காலம் வருகின்ற ஏப்ரலோடு நிறைவடைகிறது. ஏப்ரல் 2ஆம் தேதியோடு உறுப்பினர்கள் பதவி காலியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மார்ச் 16ஆம் தேதி அதற்கான தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அதிமுகவின் சார்பாக தம்பிதுரை மற்றும் ஜி.கே. வாசன் ஆகியோரது பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் ஏற்கனவே கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது தேமுதிகவிற்கு 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் ஒரு பதவி மாநிலங்களவை உறுப்பினருக்கான அந்த ஒரு பதவி வழங்கப்படும் என கையெழுத்து போட்ட கடிதத்தை எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவிடம் வழங்கியிருந்தார். அந்த வகையில் தேமுதிக கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் தேமுதிகவிற்கு ஒரு இடம் அளிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அதே போல கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில், குறிப்பாக அதிமுக கூட்டணியில் அன்புமணியினுடைய பாமக இணைந்திருந்தார்கள். குறிப்பாக சென்னை கிரீன்வே சாலையில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தங்களுடைய ஆதரவை அவருக்கு தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் அன்புமணி பாமகவிற்கு 17 சட்டமன்ற தொகுதிகள் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி அளிக்கப்படும் என்று தகவல் வெளியாகி இருந்தது. அதன்படி பார்க்கும் பொழுது அன்புமணி தரப்பிற்கு ஒரு மாநிலங்களவை கொடுக்கப்படுகின்ற நிலையில் 2மே கூட்டணி கட்சிகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. ஒருவேளை அன்புமணி தரப்பிற்கு அடுத்து வரக்கூடிய காலி மாநிலங்களவை பதவிக்கான அந்த கொடுக்கப்படும் என்றால் அதற்கு தம்பிதுரை மீண்டும் தேர்ந்தெடுப்பதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இருந்த போதிலும் தற்பொழுதுதான் 2 இடங்கள் என்பது தனபால் மற்றும் இன்பதுரை ஆகியோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சி.வி. சண்முகம் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார். அவர் சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிட இருக்கிறார். அவர் ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் தன்னுடைய மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பதவியும் பாமகவிற்கு வழங்குவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் தற்போது இருக்கக்கூடிய இந்த 2 காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்குமே தேமுதிக மற்றும் பாமகவிற்கு வழங்குவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.